தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நாம் கேட்கிறோம். எப்பவுமே ஆண்டவர் நம்மிடத்துல எதையுமே குறைவாய் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. நம்மிடத்தில் எல்லாவற்றையுமே முழுமையாக எதிர்பார்க்கிறார். ஒரு மனைவி தன் கணவனிடத்துல குறைவான அன்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நேசிச்சா போதும், என்கிட்ட கொஞ்சம் பேசினா போதும், என்கிட்ட கொஞ்சம் உறவாடினா போதும், அப்படி ஒரு மனைவி எண்ணுவது கிடையாது. ஒரு கணவன் எல்லா அன்பையும் எனக்கே கொடுக்க வேண்டும் என்று எல்லா மனைவிகளுமே யோசிப்பது. நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டோம். தாலி கட்டின்னு வந்தாங்க, என் கணவர், அதனால என்னை நேசிக்கணும். அதே வண்ணமாக தான் ஆண்டு நம்மை படைத்தவர், நம்முடைய படைப்பாளி, நமக்கு ஜீவனை தந்தவர். இப்படிப்பட்ட மேலான சாக்கியத்தை அவர் நமக்குள்ளே வைத்ததினால நாம் காட்டுகிற அன்பை குறைவாய் அல்ல, முழுமையான அன்பை அவர் மீது காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிக்கணும். ஏன் அவர் என் மீது முழுமையான அன்பை காட்டுகிறார்? என் மீது குறைவில்லாமல் அன்பை அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். நிமிந்து உட்கார்ந்து கேட்கணும். யாரும் தலை கவுந்து கீழே போடக்கூடாது எப்பொழுது. அப்போ ஆண்டவர் முழுமையான அன்பை நம் மீது காட்டுகிறார். சிலுவையில் அந்த அன்பை நிரூபித்து காட்டினார். அவர் பட்ட பாடுகளால், சிந்தின ரத்தத்தினால் அவர் அன்பை நிரூபித்து காட்டினார். அப்ப உண்மையான அன்பு வார்த்தையில் வரக்கூடாது. உண்மையான அன்பை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். உண்மையான அன்பு என்ன பண்ணும்? செயல்களால் அதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவரை சோதிக்கும்படியாக சிலர் கேள்வி கேட்கிறார்கள். கவனிக்கவும். எனவே கடவுள் தான் மனிதனை சோதித்து பார்க்க வேண்டும். நீ தரமானவனா? நீ விசுவாசம் உள்ளவனா? நீ தேவனுக்கு பயந்தவனா? நீ உண்மை உள்ளவனா? கடவுள் தான் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமை கடவுள் அப்படிதான் சோதித்து பார்த்தார். ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை அறியும்படிக்கு ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். இஸ்ரவேல் மக்கள் தனக்கு கட்டுப்படுகிறார்களா, கீழ்ப்படுகிறார்களா, என் வார்த்தையை கை கொண்டு நடக்கிறார்களா இல்லையா என்பதை ஆண்டவர் தான் சோதித்தார். அப்போ மனிதனை சோதித்து பார்க்கிற தகுதி யாருக்கு இருக்குது சொல்லுங்க? கடவுள் மட்டும்தான் மனிதனை சோதிச்சு பார்க்கணும். உன் தரத்தை, உன் விசுவாசத்தை, உன் பக்தியை எல்லாம் சோதிச்சு. ஆனா மனிதர்கள் நாம் கடவுளை சோதித்து பார்க்க கூடாது. அது மிகப்பெரிய மீறுதல், அது மிகப்பெரிய சத்தியத்திற்கு மாறான கருத்து. ஆனால் இங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 3 பேர், 3 கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவரை என்ன பண்றாங்கன்னா சோதித்து பார்க்கிறார்கள். ஒரு பரிசேயர்கள் எப்போதுமே ஆண்டவரை சோதித்துக் கொண்டே இருந்தார்கள். பரிசேயர்கள்னா யாரு? பரிசேயர்கள் தனித்து நிற்கிறவர், பிரிந்து நிற்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அவங்க எப்போதுமே யூத சமயத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகமாய் முன்னேறுவதற்காக பிரயாசப்பட்டவங்க தான் இந்த பரிசேயர்கள். பரிசேயர்கள் வேதத்தில் இருக்கிற எந்த கருத்துக்கான விளக்கத்தையும் வேறு யாரிடத்திலுமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க கருத்துக்கள் அவங்களுக்குள்ளதான் பேசி தீர்த்துப்பாங்க தவிர இன்னொருவர் சொல்லி அந்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எண்ண மாட்டாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன நிறைய உபதேசங்களை அவங்க என்ன பண்ணனா அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா இயேசு ஒரு பரிசேயன் அல்ல. கவனிக்கணும். அப்போ இந்த பரிசேயர்கள் வந்து இயேசுவை சோதிக்கிறார்கள். அடுத்தது ஏரோதியர், அவங்க இயேசுவை சோதிக்கிறாங்க. சோதிக்கும்படியா சில கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. கவனிக்கணும். இந்த ஏரோதியர்கள் யாருன்னா பைபிள்ல ஈசாக்குடைய பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க, ஏசா, யாக்கோபு. இந்த ஏசாவுடைய வம்சாவளியில அந்த வழித்தோன்றலிலே வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள் தான் ஏரோதுக்கள் என்று பிற்காலத்தை அழைக்கப்பட்டாங்க. இவர்கள் ரோமர்களோடு கூட சேர்ந்து ரோமர்கள் ஆட்சி செய்வதை இவர்கள் ஆதரித்தார். நிமிந்து உட்கார்ந்து யாரும் கீழே தலை தொங்க போடக்கூடாது, நிமிந்து உட்கார்ந்து கவனிங்க. அடுத்தது ஸ்தோத்திரிக்கும் நியாய சாஸ்திரிகள் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டாங்க. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் என்ன கேள்வி கேட்கிறாங்க என்பதை நீங்க படித்து அதை தெரிந்து கொள்ளலாம். அப்ப நியாயசாஸ்திரி கேள்வி கேட்க. இந்த நியாயசாஸ்திரம் யாரு? மறைநூல் அறிஞர்கள், வேதத்தை பிரதி எடுக்கக்கூடியவங்க, வேதத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், இயேசு ஒருவனை பார்த்து சொல்றார், அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் என்ன பண்ண? அன்பு செலுத்துங்க. கவனிங்க. அன்பிலே 3 வகை இருக்கிறது. ஒன்று மனிதன் தேவனிடத்திலே காட்டக்கூடிய அன்பு. சொல்லுங்க.
இன்னொன்று மனிதன் மனுஷனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, இன்னொன்று மனிதன் உலகத்தின் மீது காட்டக்கூடிய அன்பு. இப்ப நான் சொல்லப்போது முதல் வகையான அன்பு, மனிதன் தேவனிடத்திலே அன்பு காட்டுறது. சரி கவனிங்க, எப்பவுமே நம்ம அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்ம அன்பு முழுமையான அன்பா இருக்க வேண்டும், முழு மனதோடு கடவுளை நேசிக்கிறோம் அப்படிங்கிற அன்பை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, எப்போதெல்லாம் நம்முடைய அன்பு கடவுள் மேல் இருந்து குறைகிறதோ அப்போதெல்லாம் கடவுள் என்ன பண்றாருன்னா, அன்பு குறைவுபட்டதை எண்ணி அவர் மனம் வருந்த ஆரம்பிக்கிறார், அவர் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 நீங்கள் படிக்கும் போது எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். இந்த எபேசு சபை அன்பு தனிந்து போன ஒரு பாரம்பரிய ஒரு சபை. அந்த சபையை பார்த்து சொல்றால், ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. இவங்க நல்ல பிரயாசப்பட்டவங்க தான், அதாவது நல்ல சகித்து கொண்டவங்க தான். ஆனாலும் ஆதியில் இருந்த அந்த நன்மதிப்பை, அந்த அன்பை நீ விட்டு விட்டாயே என்று சொல்லி அந்த அன்பிலே குறைவு ஏற்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா துக்கப்படுகிறார். இப்ப சொல்றாரு, நீங்க அன்பிலே குறைப்பட்டு இதே ஸ்டேஜில் நீங்க இருப்பீங்க சொன்னா, நான் வந்து உன் விளக்கு தண்டை அணைத்து போடுவேன். ஆதி காலத்துல விளக்கு வந்து 2 வகையான விளக்கு இருக்கிறது. ஒன்று, பணக்காரர்கள் தண்டினால் வைக்கப்பட்ட விளக்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணாங்க யூதர்கள், சரிங்களா? ஏழைகள் கல்லுகளை கட்டி அந்த கல்லுகள் மேல் விளக்க வச்சு அது நிமித்தமாக வெளிச்சத்தை வீடுகளிலே தேடிக்கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உன் விளக்கு தண்டை அணைச்சிருவனா என்ன? ஒரு விளக்கு அணைச்சிச்சேன்னா அந்த வீட்டுக்கு வெளிச்சம் இருக்காது. விளக்கு இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீடு வெளிச்சம் உண்டாகும். ஆனால் விளக்கு அணைந்து விட்டால் அந்த வீடுகளுக்குள்ளே வெளிச்சம் வராது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அன்பிலே குறைபட்டு இருந்தால், அன்பற்ற ஒரு மனிதனாய் நீ இருந்து விட்டால் உன் வாழ்க்கை இருளாகிவிடும், உன் ஜீவியம் இருளாகிவிடும். நீ வெளிச்சம் இல்லாத மனிதனை போல வாழ்ந்து உன் பாதைகள் இருள் உண்டாகும். அதனால ஸ்தோத்திரிக்கிறோம், அன்பிலே நீ என்ன பண்ணு, நீ கவனம் செலுத்து என்பது போல என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இங்கே அன்பை குறித்து இங்க பேச ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிக்கணும். அப்போ அன்பு குறையும் போதுதான் ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு சொன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விடுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே அன்பிலே நாம் குறைவுபடுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்போ ஆண்டவரத்துல காட்டக்கூடிய அன்பு எப்பேற்பட்ட அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு முழுமையான அன்பாக இருக்க வேண்டும். அன்புன்னா என்னங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அன்பு என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வந்து ஸ்தோத்திரிக்கிறோம், வெள்ளை ட்ரெஸ் போட்டா அது அன்புன்னு நினைக்கிறோம், சரிங்களா? ஒரு சிலர் வந்து நகை போடாம நகையெல்லாம் விட்டுட்டா நகை விட்டதுக்கு பேரு அன்புன்னு நினைச்சுக்கிறோம். பூ பட்டு வைக்காம பூ பட்டுலாம் தூக்கி போட்டா அப்படி பூ பட்டு வைக்காம விட்டத அன்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, 1 யோவான் 5:3 இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. வேதம் சொல்லு, அவருடைய கற்பனைகள், அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நம் கை கொள்ள முடியாத அளவுக்கு அவைகள் பாரமானவைகள் அல்ல. அதாவது ஆண்டுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் பாரமான விஷயத்தை தூக்கி நம்ம வச்சு செய்தா அப்படி அவர் சொல்ல, மலை மேலிருந்து குதிரா, கீழே வந்து போகடா, ரொம்ப தூரம் நடடா, இது மாதிரி எல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறது. அப்போ நம்மளால கடைபிடிக்க முடியும், நம்மால செய்ய முடியும். நம்ம செய்வதற்கு தக்கதாகத்தான் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை வேதத்திலே கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கவனிங்க. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் அவங்களை படைத்து கொண்டு வந்து ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தோட்டத்தை பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரம் இருக்கிறது, அது நன்மை தீமை அறியத்தக்க மரம், அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை கை கொள்ளும்படியாய் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுங்க. இப்ப ஆண்டு இப்படி சொல்ல வச்சுங்க, தோட்டத்துல எல்லா மரம் இருக்குது, எந்த மரத்தையும் தொடக்கூடாது, ஆனா ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஆதாமுக்கு ரொம்ப கஷ்டம். இவ்வளவு மரம் இருக்குது, இவ்வளவு மரத்தின் கனியெல்லாம் வேஸ்டா போகுது, அதெல்லாம் புசிக்க சொல்லாம ஒரே ஒரு மரத்துல இருக்கிற கனியை மட்டும் புசிக்க சொல்றாரு. ஆதாம் ஏவாள் கஷ்டப்பட்டு இருக்கணும், அப்படிதானே? ஆனா ஆண்டு சொல்ல எல்லா மரத்துல இருக்கிற கனி எல்லாத்தையும் சாப்பிடு, தடை கிடையாது.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்குதுப்பா, அந்த மரத்துக்கிட்ட போகாத, அதை தொடாத, அந்த மரத்துல இருக்கிற கனியை நீ பசிக்காதே என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். இப்ப இந்த கட்டளை கடினமானதா இல்ல ஈஸியானதா? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க ஈஸியானதுன்னு சொல்லுங்க. ஏன்? ஒண்ணுதானங்க, நிறைய சாப்பிடலாம், ஒண்ணுதானங்க. ஆனா பைபிள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அதைத்தான் சாப்பிடாங்க. மனுஷனுக்கு அப்படிதான். எதை செய்யாதான் செய்வோம், எதை செய்யணுமா செய்யவே மாட்டோம். இது மனிதனுடைய இயல்பு. எடுக்காதனா எடுப்போம், பேசாதனா பேசுவோம், தொடாதனா தொடுவோம். இது மனுஷனுடைய இயல்பு. இந்த இயல்பு கர்த்தருடைய இயல்பாய் மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, நீ போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டு வரான்னு சொன்னா எல்லாத்தையும் இவனை எடுத்துட்டு வந்தான். சாபத்தீடான ஒன்றை தொடாதே என்று சொன்னால் அதை தொட்டு எடுத்தான். அப்ப மனுஷனுடைய இயல்பு என்ன? எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதைத்தான் மனிதன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். கவனிக்கலாம். அடுத்தது யோசுவா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எரிகோ பட்டணத்துக்குள்ள இவங்க போனோம். அப்ப முன்கூட்டி ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணத்துல போங்க. அங்க ஆடி பட்டணத்துக்குள்ள போகும்போது சாபத்தீடான எந்த ஒரு பொருளையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? சாபத்தினால் எந்த ஒரு பொருள் என்ன பண்ண வேண்டீங்க, எடுக்க கூடாதுன்னு சொன்னார். இவங்க போனாங்க, சண்டையிட்டாங்க. ஆனால் சாபத்தீடானதை எடுக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தோம். அதை என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. ஆதியாகமம் 19:17 பாத்தீங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணம் அக்கினியாலே அழிய போகுது. அழிவுக்கு முன்னாடி கடவுள் தம் பிள்ளைகளை காப்பாற்ற, அழிவுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள். உன் அழிவுல விட்டுட்டு பாதி குற்றுயிராய் அவர் காப்பாற்றக்கூடியவங்க, அழிவுக்கு முன்னமே நம்மளை காப்பாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போகிறது. ஏனென்றால் அங்க ஏகப்பட்ட பாவங்கள், ஓரின சேர்க்கை, ஆண்களோடு ஆண், பெண்களோடு பெண்கள், இப்படி இழிவான பாவங்களை செய்தார். ஆணுடைய இரக்கத்திற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதன் மீது காட்டக்கூடிய தயவுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்றோம், ஆணுடைய இரக்கத்தை நம்ம தவறா பயன்படுத்திக்கிறோம். எவ்வளவு தயவா இருக்கிறாரு, எவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு. ஆனா அந்த லிமிட்டுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. அவருடைய தயவுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் அவர் தயவை யாரும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சோதோம் கொமோரா எவ்வளவு கால பாவம் செஞ்சிச்சு, ஆண்டவர் இரக்கமா இருந்தார். ஆனா இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தை என்ன பண்ண போறாங்க, அழிக்க போச்சு. கவனிக்கணும். இப்போ அழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை காப்பாத்துறாரு, லோத்துடைய குடும்பத்தை காப்பாத்துறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அப்படி ஓடி போகும்போது நீ பின்னிட்டு பார்க்காம ஓடிப்போ. என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணுமா? அப்போ லோத்து அவன் 2 பெண்கள் எல்லாருமே ஓடுகிறார்கள், பின்னிட்டு பார்க்காமல் முன்னிட்டு ஓடுகிறார்கள். ஆனா லோத்துடைய மனைவி அப்படிதான் ஓடினாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போய்விட்டு மறுபடியும் என்ன பண்ணுச்சு, அவங்க பின்னிட்டு பார்த்தார்கள், உப்பு தூணாய் மாறி போனது. எது கஷ்டம், முன்ன பார்த்து ஓடுறது கஷ்டமா இல்ல பின்ன பார்த்து ஓடுறது கஷ்டமா? சொல்லு. ஆண்டவர் வந்தப்பா, நீ முன்ன பார்க்காதப்பா, நீ இப்படியே ஓடி போனா கஷ்டம், இப்படியே ஓடுறது முடியாது. அப்ப முன்னிட்டு போ, ஆனா விட்டத திரும்பி பார்க்காதன்ற, சரிங்களா? ஆனால் அந்த ஒரு சின்ன கட்டளைய அவங்களால கை கொள்ள முடியாது. கவனிக்கிறோம். அதே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஓய்வுனால யாரும் மீறக்கூடாது. அது ஒரு சட்டம். ஓய்வுனால விறகு பொறுக்க கூடாது, ஓய்வுனால அதிக தூரம் நடக்கக்கூடாது, ஓய்வுனால கண்ட வேலையை செய்யக்கூடாது. அது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு சட்டமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஓய்வு நாள் சட்டத்தை ஒரு மீறி என்னாகும் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒருத்தர் காடுகளை போய் விறகுகளை பறித்துக் கொண்டிருக்கிறார். ஓய்வு நாள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஒருத்தர் ஓய்ந்திருந்து வீடுகளுக்கு உட்கார்ந்து தன் சரீரத்துக்கு மட்டும் ஓய்வு எடுப்பதல்ல, அவன் ஓய்ந்திருந்து குடும்பமாய் கடவுளை ஆராதிக்க வேண்டும். அன்றைக்கு வீட்டுக்குள்ள இருந்த மனைவி பிள்ளைகளா உட்கார்ந்து தோராவை வாசித்து ஜெபம் பண்ணி கடவுளுக்கு முழுமையாய் நன்றி சொல்லணும். அப்போ ஓய்வு நாள் எதற்கு கடவுள் கொடுக்கிறார்? ஊரை சுற்றி வருவதற்கு அல்ல. ஓய்வு நாள் ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம சுகபாகமாய் வாழ்வதற்கு அல்ல. என் உல்லாசத்தை தீர்த்துக் கொள்வதற்கு ஓய்வு நாளை கர்த்தர் கொடுக்கவில்லை. கடவுளை ஆராதிப்பதற்காகத்தான் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். நீங்க ரெஸ்ட் எடுங்க, 6 நாள் வேலை செய்யுங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஓய்வு நாள் எதற்கு என்று சொன்னால், நீங்கள் ஓய்ந்திருந்து உங்கள் உடல் களைப்பை போக்கிக் கொண்டாலும் அந்த ஓய்ந்திருக்கக்கூடிய நாள்ல நீங்கள் கடவுளின் சன்னிதானத்தில் இருந்து கடவுளை ஆராதிக்க வேண்டும். என்ன பண்ணோம், இவன் போயிட்டு காடுகள் என்ன பண்ணா விறகு பொறிக்கணும். என்ன பண்ணாங்க, என்ன பண்ண இப்படி சொல்லிக்கலாம். 6 நாள் எனக்கு கொடு,
ஒரு நாள் நீ எடுத்துக்கணும் சொல்லி ரொம்ப கஷ்டம். அப்படிதான் என்ன பாயுது 6 நாள் எப்படி அவர் கொடுக்குறதே? அப்ப 6 நாள் வீட்டிலே இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டு சொன்ன 6 நாள் நீ எடுத்துக்க, ஒரு நாள். ஆனா அது ஒரு நாள் நம்ம முடிக்கிறோம். அது ஒரு நாள் வந்து ஆண்டவர் சமூகத்துல ஆராதிக்க நமக்கு முடியாமல் போகிறது. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற எல்லா கற்பனைகளும் எல்லா வார்த்தைகளும் நமக்கு கடினமானவைகள் அல்ல, எல்லாமே நமக்கு லகுவானவைகள் தான். கவனிக்கணும். அதே மத்தேயு 19 நீங்க படிக்கும் போது ஒரு வாலிபன் ஒருவன் ஓடுகிறான் தேசத்துல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும்? அப்ப ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை என்னப்பா எழுதிருக்குதுன்னு கேட்டார். அவன் சொன்னா இந்த மாதிரி கற்பனை எழுதிருக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாமல் இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது மாதிரி கற்பனை தான் நீ கடைபிடுறா, நித்திய ஜீவனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் சின்ன வயசுல செஞ்சுக்கிட்டு வர ஆண்டவரே, புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவரை கேட்கலாம். கவனிங்க, 10 கட்டளைய 2ஆய் ஆண்டவர் பிரித்து வைத்திருந்தார். ஒன்று ஆண்டவருக்குரிய கட்டளை, இன்னொன்று மனிதனுக்குரிய கட்டளை. அதாவது கட்டளையிலே 4 கட்டளை. என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது என்ன? கடவுளை தான் ஆராதிக்கணும், கடவுள் அல்லாத மற்றவைகளை ஒரு மனிதன் ஆராதிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். 2வது, யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம். உன் படைப்புக்காக ஒரு விக்கிரகத்தை உண்டாக்காத, அதை நமஸ்கரிப்பு செய்யாத. 3வது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே என்ன பண்ணாத, வணங்காத. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசை. இது வந்து மனிதன் கடவுளத்தை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்ப 4 யாருக்கு உரியது? மற்ற 6 எது எது? கொலை செய்யாதது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தகப்பனை தாயை கனம் பண்ணணும், இச்சிக்க கூடாது. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா வந்து சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்ன எல்லா கட்டளையும் நான் கட்டுப்படுறேன். நான் மனுஷங்கிட்ட அன்பா தான் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்ககிட்ட மட்டும் அன்பா இல்ல, மனுஷங்கிட்ட எல்லாம் அன்பா தான் இருக்கிறேன். அப்படியா? நீ எல்லார்கிட்ட அன்பா இருக்கிறியா? சரி பார்க்கலாமா? அப்படின்னா ஒரு பண்ணு, உனக்கு உண்டானதை வித்து, உன்னை சுத்தி மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, உன் சொந்த பந்தம் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. கவனிங்க, இந்த வார்த்தை கேட்ட உடனே பைபிள் சொல்லுது, அவன் பக்கமடைந்து அவன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்ப என்ன, இவனால கை கொள்ள முடியவில்லை. அதாவது ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானதை விற்று கொடு என்று சொன்னபோது இவனால அதை கை கொள்ள முடியாமல் இவன் போய்விட்டான். கவனிங்க, மொத்தம் 613 கட்டளை பைபிள்ல. இந்த கட்டளைக்கு எபிரேயத்துல மிட்ஸ்வட் என்று சொல்வார்கள். கவனிங்க, இந்த 613 கட்டளையை ஆண்டவர் 2ஆக பிரித்திருந்தார். ஒன்று 248 கட்டளைகள் சொத்திற்கும் செய்யக்கூடியது, என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 248 கட்டளை. 365 கட்டளை செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக 365 கட்டளை. ரெண்டுத்தையும் கூட்டினா 613 கட்டளை. இந்த 613 கட்டளையும் 2 கட்டளைக்குள் அடக்கி விட்டார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ண? அன்பு காட்டு. ஆண்டவரிடத்துல அன்பு காட்டுறது போலவே பிறரிடத்துல என்ன பண்ண? அன்பு காட்டு. அப்போ இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் உங்ககிட்ட அன்பா தான் இருக்கிறேன், எல்லாரிடத்திலும் அன்பா தான் இருக்கிறேன். அப்ப ஆண்டவரை நிரூபிச்சு காட்டுவதற்கு சொன்னாரு, உனக்கு உண்டானதை விற்று ஏழைகளுக்கு என்ன பண்ண கொடு என்று சொன்ன போது அந்த வார்த்தையை இவனால கை கொள்ள முடியாமல் போய்விட்டான். கவனிங்க, வரல ஆண்டு வந்து ஸ்தோத்திரிக்கிறோம், நீ பிச்சைக்காரனா போடா அப்படின்னு சொல்ல, உனக்கு இருக்கிறதே இல்லாதது கொடுன்னு சொல்ல, உனக்கு இருக்கிறதே கொடு என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப என்னாச்சு? அந்த வார்த்தையை கை கொள்ள அவனால முடியல. அப்போ அன்பு என்பது என்ன? அன்பு என்றால் கை கொண்டு நடப்பதுக்கு பேர் தான். அப்ப இவங்க எல்லாம் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் கடைபிடிக்க முடியாத அளவுக்கு பாரமானவைகளை ஆண்டவர் சொல்லவில்லை, கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் எளிமையா. ஆண்டவர் நம்ம கேட்கும் போது கூட எங்காச்சும் சொல்லி இல்லாதது கொடுன்னு சொல்ல, உன்னிடத்தில் இருப்பதை கொடு என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா சொல்றாரு, உன்னிடத்தில் இல்லாததை கொடு அப்படி சொல்ல, உங்ககிட்ட இருக்கிறதை வஞ்சிக்காமல் கொடு என்றுதான் ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, இது அன்பு நம்ம வாழ்க்கையில குறையும் போதுதான் எதையுமே நம்மால கை கொள்ள முடியாம. அப்ப அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறத, நான் கேட்கிறத கடைபிடிச்சு கை கொண்டு அதன்படியே நான் நடக்கிறேனே, அதுக்கு பேர் தான் நான் கடவுள் மீது அன்பா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளமே ஆகும். நிறைய நேரத்தில் நம்மளால் நீதியை கை கொண்டு நடக்க முடியாது, நியாயத்தை கைப்பிடிச்சு நடக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம உண்மையை
கை கொண்டு நடக்க முடியாது. நாம் கடவுளுக்கு கொடுப்பதை தொடர்ச்சியா நம்மளால கை கொண்டு நடக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றார், அன்பு என்றால் நீ கை கொண்டு, நீ கடைபிடித்து, கேட்ட வார்த்தைகளை கடைபிடித்து அப்படியே நீ நடக்கிறாயே, அப்பதானா நீ என் மேல அன்பா இருக்கிற என்பதற்கு அர்த்தம் என்று சொல்லி. அப்ப அன்பு என்றால் நான் நகையை எடுத்துட்டேன், பூ எடுத்துட்டேன், பொட்டை எடுத்துட்டேன், அதுக்கு பேரு அன்பு அல்ல. அன்பு என்றால் வசனத்தை கை கொண்டு நடக்கிறது பேர் தான் அன்பு. எதுங்க சொல்லுங்க? அன்பு என்பது சொல்லுங்க, அதுதான் ஆண்டவரத்தில் இருக்கிற அன்பு. எப்பவுமே ஆண்டோட வார்த்தைகளை நாம் கை கொண்டு கை கொண்டு கை கொண்டு நடக்க நடக்க தேவ அன்பு என்னிலே வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டு சொல்ற ஆண்டை போல ஒரு பூரண அன்பு நமக்குள் வர வேண்டுமானால் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க நடக்கத்தான் அவர் அன்பு என்னிலே வளர்ந்து கொண்டிருக்கும். நிறைய பேர் பாருங்க, அன்பே இல்லாம இருப்பாங்க சபையில. ஏன்? அன்பு யாருக்குள் வரும்? ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நடக்கத்தான் கடவுளை குறித்த அன்பு உங்களுக்குள்ள அதிகமா வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க எதையுமே கடைபிடிக்கணும்னா உங்களுக்குள்ள கடவுள் மீது அன்பே வராது. அப்ப கடவுள் மீது உங்களுக்கு அன்பு வர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு உண்டாகும். கவனிக்க, தானியேல் புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது 3 வாலிபர்களை கொண்டு போய் அக்கினியில போட போறாங்க. நேபுகாத்நேச்சார் ஒரு 90 அடி உயரத்திற்கு, 90 அடி உயரம் 9 அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய சிலை, நெபோ என்கிற அவனுடைய குலதெய்வத்தை உருவத்திலே தங்கத்தால் செய்து அதை கொண்டு வந்து தூரா என்கிற சமபூமியை நிறுத்தியிருக்கிறான். எத்தனை அடி உயரங்க? 90 அடி உயரத்துக்கு ஒரு சிலை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 90 அடி உயரம், 9 அடி அகலம். அப்ப அந்த சிலை எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க தங்கம். எந்த இஸ்ரேல் தேசத்தில் தங்கத்தை வாரிக்கொண்டு வந்தானோ அதே தங்கத்தை எல்லாம் போட்டு என்ன பண்ண சொன்னான்? ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டாக்கி சொல்றான், இந்த சிலைக்கு முன்பாக எல்லாரும் வந்து இந்த சிலைக்கு முன்பாக நின்று இதை பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் வந்தாங்க, முன்னாடி நின்றாங்க, கொத்துடு விழுந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. கவனிங்க, ஒரு சிலைக்கு முன்பாக நிற்பது என்ன அடையாளம் சொன்னா, ஒரு சிலைக்கு முன்பாக நிற்பது அதன் மீது நீ பயபக்தியா இருக்கிறாய், உன்னை அதற்கு நீ சமர்ப்பித்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் தான் ஒரு சிலைக்கு முன்பாக நிற்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த சிலைக்கு முன்னாடி போய் நம்ம நிற்க கூடாது. சொல்ல புரியுதுங்களா? இயேசுவை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் எந்த சிலைக்கு முன்னாடி போய் நீ நம்பிக்கை பேர்ல நிற்கும் போது நீ அதுக்கு பயப்படணும்னு அர்த்தம். அதுக்காக சமர்ப்பிச்சிருக்கிறது அர்த்தம். ஆண்டு சொல்லிக்கிற விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. நம்ம போய் துணிச்சா நிக்கிறோம். நம்மளால வைராக்கியமா குடும்பத்துல நிக்க முடியல. இப்போ இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னாலோ பணிந்தாலோ இதை மாட்டேன் என்று சொன்னாலோ தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க. இப்ப 3 வாலிபர்கள் என்ன பண்றாங்க? இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி இவங்க நிற்க மறுத்ததினால், அதை பணிந்து கொள்ள மறுத்ததினால் இவங்களை தூக்கி இப்ப அக்கினி சூழல போட போறாங்க. அவங்க சொல்றாங்க, கடைசியாவும் சந்தர்ப்பம் தானே, ஒழுங்காக பணிந்து கொள். அப்ப என்ன? நான் கர்த்தரை தான் பணிந்து கொள்வேனே தவிர, கர்த்தருக்கு முன்னுக்காக தான் பயபக்தியாய் வாழ்வேனே தவிர, கர்த்தருக்காக என்னை சமர்ப்பித்திருக்கிறேன், ஆனால் ஒரு சிலைக்கு முன்பாக என்னை நான் சமர்ப்பிக்க மாட்டேன் என்று சொல்லி அவங்க வைராகியம் எடுக்கிறார். இந்த அர்த்தத்தை எலியா சொல்றார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்னவா? யார் நிற்கிறாரா? எலியா 1 ராஜாக்கள் 17 சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்பது எதை காட்டுகிறதுனா பயபக்தி அடையாளம். சரிங்களா? அவன் தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் தான் அவருக்கு முன்பாக நிற்பது. அப்போ யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கவும் கூட நமஸ்கரிக்க கூடாது. அப்ப அந்த கட்டளை உங்களுக்கு சொல்லிவிட்டபடியா தான் இப்ப ராஜா கட்டளை போட்டு கூட என்ன பண்ண முடியல உங்களால. அப்ப அக்கினி சூளையில போடும் போதே அவ்வளவு வைராக்கியமா இருந்து போட்டாலும் போடலாம் சொல்லி வைராக்கியம் பண்ணார். சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் கட்டாயப்படுத்துவாங்க. கட்டாயத்தின் பேர்ல என்ன பண்ணிடுறோம்? போய் விக்கிரகத்தை பணிந்து கொள்றோம். கர்த்தருடைய பிள்ளைங்க வைராக்கியம் காட்ட முடியல. நம்ம குடும்பத்துல யார் வைராக்கியம் காட்டினாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஒரு நாளும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை விட்டுவிடக் கூடாது. அப்போ என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற வார்த்தைக்கு இணங்க அக்கினியில தூக்கி போடுவேன் என்று கட்டளை கொடுத்த போதிலும் அதுக்கு என்ன பண்ண முடியவங்க? கட்டுப்பட. ஆனா அதுக்கு அப்புறம் தூக்கி அக்கினி சூழல போட்டாங்க. அப்போ செத்தாலும் சாவேல தவிர விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ண மாட்டேன், நிக்க மாட்டேன், அதை பணிந்து கொள்ள. ஒருத்தருக்கு எதுக்கு பெருசு? உயிர் பெருசா இல்ல அவன் வணங்குற பக்தி முறை அவனுக்கு பெருசா? எது பெருசு? உயிர் தான் பெருசு. அப்ப உயிரே போனாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி மட்டும் போய் நிக்க மாட்டோம்னு சொல்லி வைராக்கியம். அப்ப நாமளும் அப்படிதான் இருக்கணும். நம்ம யாரு கட்டாயப்படுத்துறோம்? புருஷன் கட்டாயப்படுத்துறாரு,
பிள்ளையை கட்டாயப்படுத்தினாலும், நம்ம யாரு கட்டாயப்படுத்தி எங்கே அழைத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வைராக்கியமாய் நாம் நிற்குமானால், அப்படி வைராக்கியமா நிற்கிற உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியமா நிற்கும். சரியா? நீங்க ஆண்டவருக்கு முதல்ல உங்களுடைய வைராக்கியத்தை நீங்க ஆண்டவர் பேர்ல காமிங்க. நீங்க வைராக்கியம் காண்பித்தால் ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் காட்டுவார். ஆனா நிறைய பேர் தோத்து போயிடும். நம்மளால வைராக்கியம் சர்ச்சைக்கு வர முடியுது, ஆனா வைராக்கியமா வாழ முடியல. ஜெபம் பண்ணிக்க முடியுது, ஆனா வைராக்கியமா வாழ முடியல. ஜெபம் பண்ணிட முடியுது, ஆனா வைராக்கியமா வாழ நம்மால முடியல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் கை கொண்டு நடக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அப்ப இந்த அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பைபிள் சொல்லு, முழு இருதயத்தோடு. அப்ப ஆண்டவர்கிட்ட காட்டக்கூடிய அன்பெல்லாம் எதுவுமே குறைவாய் அல்ல, நாம் நிறைவான அன்பை காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கவனிங்க, முழு இருதயம் என்றால் என்ன? கவனிங்க, முழு இருதயம் என்பது நம்முடைய உணர்வுகளை கர்த்தருக்கு அடிப்பணிய செய்வது. எதுங்க? எது? நமக்குள் எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கிறது. பசி ஒரு உணர்வு. பசி என்பது ஒரு உணர்வு. நிறைய பேர் பாருங்க, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய பேர் பசி எடுத்தா சர்ச்சுக்கு வந்த புனர்களை கோபப்பட சைன சீக்கிரம் வாடி. பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணி ஆராதிக்க முடியல. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு லேட்டா கூட போய் சர்ச்சுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ரட்சிக்கப்படவே சண்டை போடுறான். தாகம் ஒரு உணர்வு, தூக்கம் ஒரு உணர்வு, கோபம் ஒரு உணர்வு. பவுல் சொல்றார், நான் பசியா இருந்தேன், நான் பட்டினியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் கண் விழித்தேன். அப்போ பவுல் தனக்குள்ள இருக்கிற எல்லா உணர்வுகளை பசி எடுக்கும் போது பசியை கட்டுப்படுத்துகிறார். கவனிங்க, எப்பவுமே உணர்வுகள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, நாம தான் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். சொல்ல புரியுதா? உணர்வுகளை நாம கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா உணர்வுகளையும் இவர் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார். நிறைய பேர் பாருங்க, தூக்கம் ஒரு உணர்வு. ஒரு நாளைக்கு கண் விழிச்சு ஒரு இரவு ஜெபத்துல ஜெபம் பண்ண நிறைய பேருக்கு முடியல. ஏன் முடியல? உங்களால ஏன் கட்டுப்படுத்த முடியல? அப்ப நாங்கெல்லாம் தூங்காமையே ஜெபிக்கிறதுக்காக படைக்கப்பட்டோம், நீங்களும் தூங்குறதுக்காக படைக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு உடம்பு எங்களுக்கு உடம்பு இல்லையா? சொல்லுங்க, இல்லையான்னு கேக்குறேன். ஏன் ஒரு இரவு ஜெபத்துல கலந்து கொள்ள உங்களால முடியாது? யோசித்து பாருங்க. அப்ப உணர்வு உங்களால கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியல, பசிய கட்டுப்படுத்த முடியல. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அடைந்திருக்கிறார்கள். உணர்வுகளுக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். உணர்வுகள் என்ன பண்ணும்? பவுல் சொல்றார், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். அப்ப நம்ம உணர்வுகள், ஆசைகளுக்கு பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. நமக்குள்ள ஆசைகள் வரும், அந்த ஆசைகளை நாம் கட்டுப்படுத்த. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதன் வழியாக கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குமே, இதுதான் இருதயத்திலே காட்டக்கூடிய அன்பு. மூன்றாவது, முழு ஆத்மாவோடு அன்பு. ஆத்மான என்ன? கடவுளே கதின்னு வாழ்வது. எப்படிங்க வாழ்வது? நிறைய பேர் பாருங்க, ஊரே கதின்னு வாழ்வாங்க, சுத்ததே கதின்னு வாழ்வாங்க, நிறைய பேருக்கு போனே கதின்னு வாழ்வாங்க, நண்பனே கதின்னு வாழ்வாங்க, நிறைய பேருக்கு பாவமே கதின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா சொல்ல, அதெல்லாம் அழிச்சுடா, நானே கதின்னு வாழ்கிறது. அப்ப வேதம் சொல்றது, ஆத்மா என்றால் ஆண்டவரே கதி என்ற அர்த்தத்தில். இவங்க விட்டாத வழி இல்லப்பா. குணரீதியான மாற்றத்தை காண்பிப்பது. ஒரு மனிதனுக்குள்ள கடவுளுடைய அன்பு வந்துட்டா அவருக்குள்ள மாற்றம் நிறைய வந்துடும். நிறைய பேருக்குள்ள ஏன் மாற்றமே இல்லை? கடவுளுடைய அன்பு இன்னும் உள்ளத்துல வரல. உங்களுக்கு கடவுளுடைய அன்பு உள்ளத்துல வந்துட்டா நீங்க எல்லா எல்லையிலும் நீங்க மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க மாறாம, கடவுளுடைய அன்பு வராம நீங்க எவ்வளவு காலம் கடவுளை ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை கடவுள் பிரியப்படவே மாட்டார். அப்ப ஒரு மனுஷன் எப்ப மாறுவான்? கடவுளுடைய அன்பு உனக்குள் வந்தது உண்மையானால் நிச்சயமா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ மாத்திப்ப. நீ எல்லாத்தையும், உன் பேச்சை மாத்திப்ப, உன் பழக்கத்தை மாத்திப்ப, உன் தவறான வழிகளை மாத்திப்ப, உன் பாவத்தை நீ மாத்திப்ப. அந்த அன்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மாற்றங்கள் வரும். நிறைய பேருக்குள்ள அன்பு இல்லாதபடியால் தான் மாற்றமே இல்லாம இருக்கிறாங்க. மாற்றமே. இந்த மைக்கேல் ஜாக்சனை குறித்து ஒரு கருத்து உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேருக்கு தெரியும் மைக்கேல் ஜாக்சன்? யாருக்குமே தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. கவனிங்க, அவர் மிகப்பெரிய ஒரு டான்சர். ஆனால் 150 ஆண்டுகளுக்கு உலகத்துல வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். எத்தனை வருஷமா? 150 ஆண்டுகள். 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி இடையில எங்காச்சும் மறிச்சிருவோமோ
என்பதற்காக தன்னை பரிசோதிப்பதற்கு அநேக 12 டாக்டர் வீட்டுல வச்சிருந்தாராம். எத்தனை டாக்டர்? அவர் நகத்தை பராமரிப்பாங்களாம், அவருக்கு உடலை அடிக்கடி எந்த ஒரு உணவையும் சோதித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொண்டு போய் கொடுப்பாங்க. சரிங்களா? அவர் அசைவ கூட டாக்டர்கள் பரிசோதிப்பார்கள். அவர் தூங்கும் போது ஆக்சிஜன் வச்சுதான் தூங்க வைப்பாங்களாம். அவ்வளவு காரியங்களை அவர் செய்வாராம், மறிக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் 50 வயதுக்குள்ளேயே மறித்து விட்டார். 150 வருஷம் வாழ ஆசைப்பட்டவரே எத்தனை வயசுல புரிஞ்சாரு சொல்லுங்க? அப்ப காலங்கள் உங்ககிட்ட என்கிட்ட இல்லை. சாவை குறித்து யாரும் பயப்படுத்தாங்க. கடவுள் அறியாம செத்து போயிடக்கூடாது, கடவுளுக்காக ஒண்ணு செய்யாம செத்து போக கூடாது, கடவுளுக்காக போஜனாம செத்து போக. சாவது என்றைக்கு இயல்பு, 6 சாவு 100 சாவு. ஆனா கடவுளை அறிந்தவனாய், கடவுளுக்கு ஏதாச்சும் ஒன்றை சாதித்தவனாய், கடவுளுக்கு ஏதாச்சும் ஒன்றை பண்ணினவனாய், 4 பேருக்கு போஜனமானவனாய் வாழ்ந்து நாம் மறிக்க வேண்டும் தவிர மற்றபடி நாம் மறிக்க முற்படக்கூடாது. அப்ப ஆத்மா என்றால் நம்ம ஆத்மாவை கடவுளையே கதி என்று வாழ்வது, குணத்திலே மாற்றத்தை காண்பது, கடவுள் மீது காட்டக்கூடிய அன்புக்கு அடையாளம், கடவுள் மீது காட்டக்கூடிய. அப்போ அன்பு எனக்குள் வந்து விட்டால் நான் மாறிவிடுவேன், என் பேச்சு மாறிடும், என் பண்புகள் மாறிடும். ஆனா அன்பு வரலன்னா நான் கடவுளை ஆராதிப்பேன், ஆனா மாற மாட்டேன், அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பேன். நெருப்பு நிலைமை அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. ஏன்? அன்பு இன்னும் வரல. அன்பு வந்த மாதிரி இருக்கிறோம். அடுத்தது முழு மனதோடு அன்பு. அதுனால முழு மனசோடு நம் நினைவுகளால், நம் சிந்தனைகளால் எப்போது கர்த்தரை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, சிந்தித்துக் கொண்டே இருப்போம். வேலை செய்யும் போது, நான் சமைக்கும் போது, நான் பணி செய்யும் போது, நான் எதை செய்யாலும், எப்ப எதை செஞ்சாலும் நான் கர்த்தரையே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நிறைய பேர் பாருங்க, எப்போதும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, பணத்திலே குறியா இருப்பாங்க. நிறைய பேருக்கு அடுத்த தப்பு அம்னோன் எப்படி ஒரு தப்பு செய்யணும்னு சொல்லி அவன் சதா காலம் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். நிறைய பேர் பாருங்க, அடுத்த நாள் என்ன தப்பு பண்ண போறோம், எங்க போய் தப்பு பண்ணலாம், யாரோடு சேர்ந்து தப்பு பண்ணலாம், யாரோடு சேர்ந்து திட்டம் போட்டு தவறு அனுபவிக்கலாம், இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆதியாகமம் 6:5 சொல்லுது, அவர்கள் இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது. அப்போ அதாவது முழு மனசோடு எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னா, சதா காலமும் கடவுளையே நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கடவுள் செய்த நன்மைகளை சிந்திப்பது, அவர் பட்ட பாடுகளை சிந்திப்பது, இதுதான் முழு மனதோடு அன்பு காட்டுவது. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சுறேன், முழு பலத்தோடு அன்பு காட்டுவது. பலத்துல 2 இருக்குது. ஒன்று உடல் ரீதியான பலம், 2வது மன ரீதியான பலம். மன ரீதியான பலம் எனக்கு இருந்துட்டா எத்தனை தீங்கு எனக்கு வந்தாலும் அதை நான் சகித்துக் கொள்வேன். அன்பு என்பது என்ன? உங்களுக்கு கஷ்டம் வரும், பாடுகள் வரும், கிறிஸ்து இயேசுக்குள் தான் இருப்பேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், வைராக்கியமா வாழ்வேன், ஆனா அநியாயமான குற்றச்சாட்டுகள் வரும், நன்மைக்கு மாற தீமை செய்வாங்க, துரோகம் செய்வாங்க, பாடுகள் நெருக்கங்கள் உன்னை அழுத்தும். ஆனாலும் அதை சகித்துக் கொண்டு திரும்ப அவருக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்கிறோமே, இதுதான் மன ரீதியாக நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், பலப்பட்டதற்கான அடையாளம். அடுத்தது உடல் ரீதியான பலம். சொல்ல உன் முழு பலத்தோட அன்புனா உன் முழு உடல்ல உள்ள சக்தியையும் கடவுளுக்கு பயன்படுத்த அர்த்தம். நம்ம கைத்தட்ட தட்டுறோம், கையே நோதல், நமக்கு என்ன பண்றோம்? கை எப்படி தட்டுறோம்? சபையில கை வந்து உற்சாகமா கை தட்டு நிறைய பேர் வரல, இப்படி தட்டிக்கிறோம் கையை. பாட்டு பாட வாய் வரல, ஆனா பேசுறதுக்கு வாய் வந்து பாருங்க. மத்தவங்களை திட்டுவதற்கு வாய் வருகிறது, ஊழியக்காரங்க ஏதாச்சும் கேட்டா சத்தமா கிழிவதற்கு வாய் இருக்கிறது. ஆனால் கை தட்டி சத்தமா பாடுவதற்கு நமக்கு அப்ப நம்ம சக்தியை கடவுளுக்கு கொடுக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரை சுத்தி திரிந்தார், என்ன பண்ணாரா? அப்பதான் உடல் சக்தி எல்லாம் நடந்து 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 ஊழியம் செய்வே சக்தி எல்லாம். நீங்க எதுக்காக உங்க சக்தி பயன்படுத்துறீங்க? எதுக்காக புல்லட் கேக்குறீங்க? நீங்க நடக்க நமக்கு முடியல, ஆனா இயேசு நடந்தே ஊழியம் செஞ்சார். அதான் நீங்க நீதிமன்றம் 31 பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு சொல்றார், மகனே உன் பெறனை ஸ்திரீகளுக்கு கொடுக்க. என்ன பண்ணாத? இன்னைக்கு நிறைய பேர் தன் பலத்தை, தன் உடல் சக்தியை விபச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் பேசுறேன். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க, வாலிப பெண்கள் தன் உடல் சக்தியை ஆசை இச்சைகளுக்கு, பாவத்துக்கு தன் உடல் பலத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா சொல்ல அப்படி பயன்படுத்தாத, அது உன்னை அழிச்சிரும், உன் குடும்பத்தை வெட்கப்படுத்தும், உன்னை சீக்கிரமாய் அது மரணத்துக்குள்ளாக்கும், பேசி ஆழமான படுகொலை. அப்ப நம்ம உடல் சக்தியை கடவுளுக்காக நாம் பயன்படுத்தும், கடவுளுக்காக நடக்கிறது உங்கள் உடல் சக்தியை பயன்படுத்தும். நல்ல கை தட்டி ஆராதிப்பது உங்கள் உடல் சக்தியை கடவுளுக்காக பயன்படுத்துவது, ஊழியம் செய்வது. உங்கள் உடல் சக்தியை கடவுளுக்கு நீங்கள் எத்தனை பேர் உடல் சக்தியை கடவுளுக்காக நீங்க பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க.
நடந்து ஊழியம் செய்ய முடியுதா? கணவனை 4 பேருக்கு சொல்லி தொண்டு வரைக்கும் சொல்ல தெரியுதா? 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்ல நம்மளால முடியுதா? நம்ம சத்தியம் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? விழித்திருந்து காத்திருந்து கண் விழித்து 4 பேருக்காக ஜெபிப்பது, கதறுவது. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே இவ்வளவு பலவீனப்பட்டு பிரசங்கிக்கிறேன், ஒரு ஆத்மா கூட பலப்படுது ஆண்டவரே. நான் அப்படிதான் யோசிப்பேன். நீங்க எங்க அம்மாவை கேளுங்க, எங்க தங்கச்சிங்களுக்கு கேளுங்க, பிள்ளைகளை கேளுங்க. தூங்குவதற்காக நான் அழுது கொண்டிருக்கேன். எனக்கு தூக்கம் வருது, ஆனா தூங்கிட்டா அடுத்த நேரத்துக்கு தேவையான சத்தியத்தை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கணும், பைபிள் காலேஜில் போதிக்கணும், காலேஜில் கொடுக்க ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்படி பல தூக்கம் கண்ணு எரியும், தூங்கணும், உடம்பு தோணும், படுக்க முடியாது. சில படுத்துப்பேன், ஐயோ பிடிச்சி எழுந்துப்பேன். ஏன்னா முடியாது. என் பலத்தை எல்லாம் சத்தியத்துக்குள்ளே நான் செலவு பண்ணி இவ்வளோ பலத்தை நான் செலுத்தி முடியாது. ஒரு விசுவாசி கூட பலப்படலையாக, ஒரு விசுவாசி கூட பலன் அடைய மாட்டேன்னு சொல்லி நான் அன்றும் கதறி கொண்டிருக்கேன். கர்த்தர் உங்கள் பலத்தை நீ யாருக்கு செலவு பண்ணி யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க பலன் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க. உங்க பலன் விட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி யாருடையது? கடவுளுக்கு கொடுத்த சக்தியை நீ யாருக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற? பைபிள் சொல்ற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற சக்தி அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ சக்தி நீ யாருக்கு பயன்படுத்துற? உன் உடல் சக்தி. சொல்ல வாலிபம் போயிட்டா திரும்ப வராது, இந்த பலன் போயிட்டா திரும்ப வராது. அதனால உயிரோடு இருக்கும் போதே உங்கள் சக்தியை கடவுளுக்காக பயன்படுத்த நடந்து திரிந்து ஊழியம் செய்யுங்க. 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் சக்தியை பயன்படுத்தி கண் விழித்து ஜெபம் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு சொல்றாரு. என்கிட்ட அன்பு காட்டு, இப்படி காட்டுப்பா. இதயத்துல அன்பு காட்டு, ஆத்மாவில் அன்பு காட்டு, மனசுல அன்பு காட்டு, பலத்துல கூட அன்பு காட்டு. அப்போ பலத்துல காட்டக்கூடிய அன்பு நல்ல கைத்தட்டி சத்தமா பாடுறது. நிறைய பேர் எல்லா இடத்துலயும் அதிகமா பாடுறோம், ஆனா சபையில வர மாட்டேங்குது எதுவுமே. அப்ப என்ன? எனக்குள்ள அன்பு இருந்தால் என் முழு பலத்தை நான் ஆராதனை செலவு பண்ணுவேன். எனக்குள்ள அன்பு இருந்தால் என் முழு பலத்தையும் நான் கடவுளுக்காக பயன்படுத்துறேன். இயேசு தன் முழு பலத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்தால் பாடுகளை செய்தார். ஆனா நம்மளால பாதி பலத்தை கூட அவங்க செலவு பண்ண முடியும். அதனால கர்த்தர் ஆண்டு எதிர்பார்க்கிறார், முழு மனதோடு என்னிடத்தை நீ அன்பு காட்டுறேன். எப்படி எதிர்பார்க்கிறாரு? எப்படி அன்பு காட்டுற? முழு இருதயம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. நம்ம உணர்வுகளை கர்த்தருக்கு அடிப்படைய வைக்கலாம். என் உணர்வுகளை கர்த்தரை விட்டு வழி தப்பி போகப்பட, என் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் செய்ய வேண்டும். தூக்கமானாலும் கடவுளை தேடணும், பசியானாலும் கடவுளை தேடணும், என்ன வேணாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு சொந்த உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது முழு ஆத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்ம கடவுளே கதின்னு வாழ்க்கை. நிறைய பேருக்கு கடவுளெல்லாம் கதி இல்லை, அவங்க வேற ஏதோ கதியா நினைச்சுட்டு இருக்காங்க. கடவுளே கதி என்று வாழ்வது, குண ரீதியாக மாற்றம் அடைவது. அடுத்தது முழு மனசோட என்ன அர்த்தம்? என் நினைவுகளால், என் சிந்தனைகளால் எப்போதும் கடவுளை பற்றி நான் எண்ணுவது. மானானது நீரோடி வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா ஜீவனோடு தேவன் பேரிலே தாகமா இருக்கிறது. முழு பலன்னா சொல்லுங்க. முழு பலனா அர்த்தம் என் உடல் சக்தி அனைத்தையும் யாருக்கு கொடுப்பது? கடவுளுக்கு. இந்த சத்தியத்தை நீங்க, இந்த அன்பு வந்துட்டா உங்க ஆராதனை வித்தியாசமா இருக்கும், நீங்க கை தட்டுறது வித்தியாசமா இருக்கும், நீங்க பாடுவது வித்தியாசமா இருக்கும். சபையில 2 பேர் 3 பேர் குரல் மட்டும் தான் கேட்கும், சிலருக்கு குரலும் கேட்காது, கையும் வராது. அதனால கர்த்தர் நம்ம எதை செய்தாலும் முழு மனதோடு அன்பு காட்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு முழு இதயத்தோடு, ஒரு முழு ஆத்மாவோடு, ஒரு முழு மனதோடு என்னிடத்தில் அன்பு கூறு என்று சொன்னார். நம்முடைய அன்பு எப்படி இருக்கு?